தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். ஸோ நம்ம ரெகுலராக சிஆர்பிசி வீடியோஸை பார்த்துட்டு வரோம். ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் சிஆர்பிசின்ற ஃபோல்டருக்குள்ளே இதுக்கு முந்தின வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் அதை வாட்ச் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான பதிவை உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் அரெஸ்ட் பை ப்ரைவேட் பர்சன். ஸோ ஜென்ரலாக எல்லாருக்குமே வந்து ஒரு கொஷின் இருக்குது. அதாவது நான் வந்து அதாவது ப்ரைவேட் பர்சன் முதல்ல வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நார்மல் பீப்புள். ஸோ நம்ம வந்து சாதாரணமாக நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். சார் நம்ம என் கண்ணு முன்னாடி ஒரு தவறு நடக்குது, அதை வந்து நான் வந்து தட்டி கேட்கலாமா? நான் வந்து ஒருத்தரை வந்து அடிக்கிறாங்க, அந்த காயம் வந்து பெருங்காயமாக, தட் இஸ் வந்து பெரிய ப்ராப்ளமாக ஆகி அவர் வந்து பெரிய லெவல் இன்ஜூர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து தடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து செயல்படுத்தினா அது வந்து நம்ம மேலே குற்றம் ஆகுமா? இது வந்து எப்படி வந்து இதுக்கான ஆக்ஷன் வந்து எடுக்கிறது? இது சட்டத்தில் இடம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து சட்டத்தில் இடம் இருக்குது. அதுக்கான செக்ஷன் தான் இந்த 43 அரெஸ்ட் பை ப்ரைவேட் பர்சன். ஸோ என்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்கலாம், ஸோ அந்த சண்டையில் வந்து தடுக்கலாம், ஒரு அஃபென்ஸை வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுத்து நிறுத்தலாம், அதுக்கப்புறம் அதுக்கான இன்ஃபர்மேஷனை போலீஸ்கிட்ட கொடுக்கலாம். ஸோ போலீஸ் உங்கள் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கான நடவடிக்கைகள் என்னெல்லாம் பண்ணுறது, அதுக்கு தான் இந்த செக்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ முதல் விஷயம், ஸோ அஃபென்ஸில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி காக்னிசபிள் அஃபென்ஸ், பிடியாணை இல்லாமல் பிடிக்கக்கூடிய குற்றம், வித்தவுட் வாரண்ட். அண்ட் தென் வந்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், வாரண்ட் இருந்தால் மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணக்கூடிய குற்றம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கண்ணு முன்னாடி நடக்குது. இப்போ திடீர்னு வந்து ஒரு 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, உங்கள் வீட்டு முன்னாடியே நடக்குது ஒரு விஷயம். இப்போது அந்த விஷயத்தில் வந்து ஒருத்தர் இன்னோசண்ட்டாக இருக்கார், இன்னொருத்தர் வந்து அவரை அடித்து இவரை வந்து எய்தர் வந்து பெரிய ப்ராப்ளம் அவருக்கு நேரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது, இல்லை இது வந்து டு த எக்ஸ்டென்ட் அவரோட மரணமே விளைவிக்கலாம், இந்த செய்கையால் உங்களுக்கு தெரிய வருது. இப்போ நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அடிக்கிற பர்சனை வந்து நம்ம அவரை வந்து இழுத்து கட்டி போடுறோம். ஸோ தற்சமயம் வந்து அவரை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதா இதுக்கு அர்த்தம். ஸோ தட் இஸ் த அரெஸ்ட் பை ப்ரைவேட் பர்சன். ஸோ டிடென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா வந்து அவர் ஒரு அஃபென்ஸ் பண்ணுறாரு, அந்த அஃபென்ஸ்லேருந்து இன்னொருத்தரை காப்பாற்றுறதுக்காகவும் இந்த அஃபென்ஸ் நடக்காமல் இருக்க தடுக்கிறதுக்காகவும் இவரை வந்து பிடிச்சு வைக்கிறோம். ஸோ இந்த டைமிங் எவ்வளோ நேரம் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுருக்கலாம்னு கேட்டால், ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அரெஸ்ட் பண்ண உடனே இமீடியட் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். ஸோ போலீஸ் வர வரைக்கும், அவங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, அவங்க வர வரைக்கும் அவரை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம். ஸோ உங்களோட வேலை என்னென்னா இமீடியட் வந்து போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அந்த பர்சனை பிடிச்சி வைக்கலாம். பர்சன் வந்து போலீஸ் ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட அவங்கள ஒப்படைக்கலாம். ஸோ அங்கே நடந்த விஷயத்த நீங்கள் எய்தர் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கலாம், இல்லை கம்ப்ளைனண்டாகவும் கொடுக்கலாம், இல்லை ஜென்ரல் விட்னஸாகவும் இருக்கலாம். அவர்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சி என்ன நடந்ததுன்றத ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொன்னாலும் சரி. ஸோ இதுக்கு உரிய நபர் வந்து போலீஸ் வந்து இதை சூமோட்டோ கம்ப்ளைண்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை யார் வந்து அடித்தாங்க 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த விசாரித்த நபர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டை வாங்கி இதுக்கான ஆக்ஷனையும் எடுக்கலாம். ஸோ ஆக்ஷன் வந்து பேஸ்ட் ஆன் த போலீஸ் வந்து அதுக்கப்புறம் பார்த்துப்பார். ஸோ நம்மளோட வேலை என்னென்னா அரெஸ்ட் பண்ண பர்சனை போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து மெயின் ஜாப். ஸோ இதை வந்து யார் வேணாலும் செய்யலாம், நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தவறு நடக்கும்போது செய்யலாம். ஸோ இது வந்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்க்கு. அடுத்த ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ப்ரொக்ளைம் அஃபெண்டர் செக்ஷன் 82 to 86. ப்ரொக்ளைம் அஃபெண்டர்னு யாருன்னா, ஆல்ரெடி வாரண்ட் இஷ்யூ பண்ணி அவரை பிடிக்க முடியாமல் இருக்கும்போது கோர்ட் மூலயமா அவரை ப்ரொக்ளைம் அஃபெண்டர் டிஃபைன் பண்ணி எங்கே பார்த்தாலும் அவரை பிடிக்கலான்ற மாதிரியான ஆர்டர் வாங்கின ஒரு பர்சனை நீங்கள் பார்க்குறீங்க. கண்டிப்பாக அந்த பர்சனை பிடிச்சி தர்றதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு ப்ரைவேட் பர்சனுக்கு. ஸோ இந்த விஷயத்துக்காக போலீஸ்கிட்ட நீங்கள் அந்த பர்சனை வந்து தற்சமயம் பிடிச்சி வச்சு போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். பட் நீங்கள் ரெகுலராக ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும், எப்போ இந்த விஷயத்த நீங்கள் தற்காப்புக்காகவோ இல்லை இன்னொரு அஃபென்ஸ் இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாது நீங்கள் தடுக்கிறதுக்காக இந்த அரெஸ்ட்டை அந்த கைதி பண்ணியிருக்கீங்க அந்த பர்சன்னு சொன்னால் இமீடியட் போலீஸுக்கு தகவல் கொடுத்து அவரை அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும். ஸோ இந்த ஒரு வேலையை மட்டும் நம்ம ப்ராப்பராக பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் அதுக்கான இன்ஃபர்மேஷனை அவங்கக்கிட்ட கொடுக்குறோம். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் ஜென்ரல் டவுட் பிடிக்கலாமா பிடிக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக பிடிக்கலாம். ஸோ இந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் வந்து செக்ஷன் 43ல் கொடுத்துருக்காங்க.
நான் கொடுத்துருக்க இந்த தகவல் உங்களுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறேன். நாட் ஓன்லி சிவில், கிரிமினல், நீங்கள் எந்த டவுட்னாலும் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.